இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்கல்ல, திமுக என்ன செஞ்சுச்சுன்னு. திமுக என்ன செஞ்சுச்சுன்னா 1901 பிரிட்டிஷ் எடுத்த சர்வேல படிச்சவங்க எத்தனை பேர், எழுத தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னா 1% கீழே. சுதந்திர இந்தியாவில் படித்தவர்கள் எழுத தெரிந்தவர்கள் எத்தனை பேர்னா 15% கீழே. நம்மை விட அன்னைக்கு முன்னேறிய மாநிலமா பீகார் இருந்துச்சு. பீகாரை விட பஞ்சம் பட்டினியில தமிழ்நாடு இருந்துச்சு சுதந்திர இந்தியாவில். 75 ஆண்டு காலத்தில் திமுக என்ற இந்த கட்சி ஆரம்பித்து 50 ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியில் கலைஞர் என்ற முதல்வர் கொண்டு வந்த திட்டம், இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் அவருடைய சீரிய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தால் பஞ்சம் பட்டினியில் நம்பர் 1 இருந்த மாநிலம் இன்றைக்கு இந்தியாவில் கல்வியில் நம்பர் 1 என்ற இடத்தை எட்டி இருக்கிறோம். இது எப்படி நடக்கும்? ராயபுரத்தில் யாராவது சாமியார் வந்து நைட்டு முட்டைய மந்திரத்தை தேய்ச்சி விட்டான்னு வந்துருமா? ஒரு எலும்புச்சம்பளத்தை உருட்டி விட்டா வந்துருமாக்கா? இல்லை ஏதாவது இங்கே உட்காந்து நைட்டு யாகம் நடத்தினோம்னா வந்துருமா? யாகத்தால் வராது, மந்திரத்தால் வராது, முட்டனால வராது, எலும்புச்சம்பளத்தால வராது. பெரியார், அண்ணா, கலைஞர் வகுத்த கொள்கையில் அப்படியே இருப்பேன் என்று சொல்லக்கூடிய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் நடந்தது.